அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் ஏப்ரல் 17ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் புதிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்போட புதிய பொது செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? ஆன்சர் ஜோதி விச் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. ஜோதி விச் அப்படிங்கிறவரை. இந்த இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு இருக்குல்ல, இதுதான் இந்தியாவோட மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய வர்த்தக அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. FICCI அப்படிங்கிறது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்மு. இது 1927 மகாத்மா காந்தியோட ஆலோசனையின் பேரில் இந்த அமைப்பு அப்படிங்கிறது தொடங்கப்படுது. இந்த அமைப்போட நோக்கம் என்னென்னா, இந்திய தொழில்துறையினோட நலன்களை பாதுகாக்கிறது, அரசின் பொருளாதார கொள்கைகளில் ஆலோசனை வழங்குகிறது தான் இதோட முக்கிய பங்காக இருக்குது. அடுத்த வேணா பாருங்கள், இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த நெடுஞ்சாலை விபத்து சிகிச்சை முறையான ப்ராஜெக்ட் சஞ்சீவினி திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? இந்தியாவோட முதல் ஒருங்கிணைந்த நெடுஞ்சாலை விபத்து சிகிச்சை முறை ப்ராஜெக்ட் சஞ்சீவினி திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியிருக்கு? தெலுங்கானா மாநிலம் தொடங்கியிருக்கு. ஓகேங்களா? அது கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட் ஆனால் அந்த 1 ஹவரில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. நம்ம கிட்டேயும் நம்மை காக்கும் 48 மணி நேரம்னு ஒரு திட்டம் வந்துச்சுல்ல, அது மாதிரியான ஒரு திட்டம் இது. தங்க நேரம்னு சொல்லுவாங்க. 1 மணி நேரத்துக்குள்ளே சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சுருக்காங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா. அடுத்த வேணா பாருங்கள், 2026ஆம் ஆண்டிற்கான FIDE பெண்கள் கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் பட்டத்தை வென்ற முதல் இந்திய பெண் வீராங்கனை யார்? ஆன்சர் ஆர் வைசாலி அப்படிங்கிறவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டொரண்டோவில் இந்த போட்டிகள் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஓகேங்களா? இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்திற்காக போட்டியிடும் தகுதியையும் அவர் இதில் பெற்றிருக்கார். உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிறதுக்கான இதையும் புள்ளிகளையும் இதில் வாங்கிட்டார் பட்டம் ஜெயிச்சது மூலமாக. டைம்ஸ் இதழ் இருக்குல்ல, அது ஒவ்வொரு வருஷமும் சிறந்த 100 பேர் அப்படின்னு, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கூடிய 100 பேரை பட்டியலிடுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த வருஷம் பட்டியலிட்டிருக்காங்க 2026. என்னென்னா, மிகவும் செல்வாக்கு மிக்க மனிதர்கள் 2026 அப்படிங்கிற பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் பட்டியலில் இணைஞ்சிருக்கார். அவர் யாருன்னா அல்லு அர்ஜுன். இந்த புஷ்பா படத்தில் நடித்த அல்லு அர்ஜுன் இந்த பட்டியலில் இப்போ இடம் பெற்றிருக்கார். 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி எந்த சாதனை அளவை எட்டியிருக்கு? இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? $1 ட்ரில்லியன். இந்திய பொருளாதார வரலாற்றில் இதுதான் முதல் முறையாக $1 ட்ரில்லியன் நம்ம தொடர்றது. ஸோ இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள் மற்றும் மென்பொருள் உள்ளிட்ட சேவைகள் ரெண்டையும் அடக்கி இதை சேர்த்து தான் இந்த 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது காரணம் மேக் இன் இந்தியா திட்டம், உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்பு திட்டங்கள், புதிய நாடுகளோட நம்ம மேற்கொண்ட வர்த்தக ஒப்பந்தங்கள்லாம் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026ஆம் ஆண்டிற்கான உலக ஹீமோஃபிலியா தினத்தின் கருப்பொருள் என்ன? அனைவருக்கும் சமமான அணுகல் அப்படிங்கிறது தான். ஸோ ஏப்ரல் 17ஆம் தேதி தான் உலக ஹீமோஃபிலியா தினம் அனுசரிக்கப்படுது. ஸோ ஹீமோஃபிலியா மற்றும் பிற பரம்பரை இரத்தப்போக்கு கோளாறுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறது இந்த நாளோட நோக்கம். இந்த ஹீமோஃபிலியானா என்னென்னா, இந்த ரத்தம் உறைதலுக்கு தேவையான புரதங்கள் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். அதனால் காயம் ஏற்பட்டுச்சுன்னா ரத்தம் உறையிறதுல சிக்கல் ஏற்பட்டு நீண்ட ரத்தப்போக்கு போய் மண்டையோட போட்டுருவாங்க. இன்ஃபோசிஸ் நிறுவனம் எந்த டென்னிஸ் வீரரை தனது உலகளாவிய பிராண்ட் தூதராக நியமித்துள்ளது? ரஃபேல் நடாலை நியமிச்சிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் AI மூலம் டென்னிஸ் விளையாட்டின் அனுபவத்தை மேம்படுத்தணும், உலகளவில் இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற பிராண்டோட மதிப்பை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை போட்டிருக்காங்க. 2026ஆம் ஆண்டிற்கான லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருதை பெறவிருப்பவர் யார்? 2026ஆம் ஆண்டிற்கான லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருதை பெறவிருப்பவர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. ஸோ அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். கிட்டத்தட்ட 86,000 குழந்தைகளை, இந்த குழந்தை தொழிலாளர்களை மீட்டு இருக்கார். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் கொடுத்தாங்க. ஸோ இதுக்காகனா, இந்த விருது எதுக்காகனா, தேசத்திற்கும் சமூகத்திற்கும் மற்றும் மனித குலத்திற்கும் அவர் ஆற்றிய தன்னலமற்ற அந்த பணிகளை அங்கீகரிக்கிற விதமாக இந்த விருதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.